என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட டே 3யோட அனாலிசிஸ் அண்ட் பாக்ஸிங் டே டெஸ்ட் மெல்போர்ன்ல இன்னைக்கு நடந்திருக்குது. அது இல்லாம நிதிஷ்குமார் ரெட்டி இன்னைக்கு செம்ம ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு மெய்யரசன் அண்ணா அப்புறம் விக்னேஷ் அண்ணா 2 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாக்ஸிங் டே 3யோட அப்டேட் சொல்லணும்னா ஆஸ்திரேலியாவுக்கு குனிய வச்சு குத்திக்கிறாங்க. உன்னை யாரு பிரிச்சா குறுக்க கோடு கிழிச்சுனா நைட்டு தூங்கும்போது எழுந்து பார்த்தோம்னா 5 மணிக்கு மேட்ச். நம்ம 5 மணிக்கு எழ மாட்டோம். ஒரு 8 மணிக்கு எழுந்தோம்னா இந்தியா 250க்கு ஆல் அவுட் ஆயிட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் அவங்க ஆல்மோஸ்ட் வின் பண்ணலன்னா கூட நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் டிரா பண்ற ரேஞ்சுக்கு போவாங்க நான் நினைச்சேன். அதுக்கடுத்து பார்த்தா நீ நினைக்கிறது தப்பு. நிதிஷ் ரெட்டின்னு ஒருத்தனா இந்தியாவை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ணக்கூடாது. இந்தியாவை பொறுத்தவரையும் தோக்கணும்னு நினைச்சா ஜெயிப்பாங்கன்னு நினைச்சா தோப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. இல்ல ஒரு இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு இருங்க பாய் இருங்க பாய் அந்த மாதிரி இருங்க பாய் நான் இருக்கேன் இன்னும் என்ன நிதிஷ்குமார் டெஸ்ட் அடிச்சது ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ்க்கே செருப்பு அடிச்ச மாதிரி. ஆமா, அவனுங்க என்ன ஆட்டம் ஆடுறாங்க அங்கன்னு நமக்கு அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா லாஸ்ட் டெஸ்ட்ல இருந்தே சொல்லுங்கிறோம், கில்ல டிராப் பண்ணுங்கடா, வாசிய உள்ள எட்டுவாங்கடான்னு. ஆனா கரெக்டா பண்ணானுங்க இந்த டைம். அதாவது வாஷிங்டன் அருமையான பார்ட்னர்ஷிப் கொடுத்ததுனால இவ்வளவு ரன். வாஷிங்டனே இல்லைன்னா 300 அவுட் அவுட் ஆயிட்டு இருக்கும் இந்தியாவை பொறுத்த. ஆஸ்திரேலியா பேட்டிங்ல அந்த சாம் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் அடிச்சாம் பாருனா, அதுதானா கேம். அங்கதான் மொமெண்டம், பும்ராவோட மொமெண்டம் எடுத்துன்னு போயிட்டான் அந்த பையன். சின்ன பையன் நான் கூட ரிவ்யூல சரி ஸ்பீடியை ரீப்ளேஸ் பண்றானே என்ன பண்ண போறான் பையன் நினைச்சேன். ஆனா செம்ம அடி. நானா இந்த அடியை பும்ரா மேல கை வச்சது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே இதோ என்னடா அடி, இதோட 166 அடிச்சான் நம்ம ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே. இல்ல நான் ஜெய்ஸ்வால் அடிச்சதுன்னா ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட். இவன் சாம் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணானா, எடுத்த எடுப்புல நீ யாரானா இரு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, நான் போய் அட்டாக் பண்ண போறேன்ட்டு சொல்லி அட்டாக் பண்ணான். அதுதான் கேமோட இன்டென்ட்டை மாத்துச்சு. எல்லாருமே அதுக்கப்புறம் நான் ஒரு 600 ரன் எதிர்பார்த்தேன். ஆஸ்திரேலியா அந்த அளவுக்கே போகுவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு 250 ரன் வரைக்கும் 3 விக்கெட் தான். அவங்க அடிச்சுனே போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அந்த பையன் ஷாட் பாத்தியா? இரு நான் ஷேர் பண்றேன் பாரு. பார்த்தேன். Oh, and again. What sort of it's all away. Can you believe what you're seeing? I cannot believe this. அதாவது அவன் இப்பவே நினைச்சுன்னு இருக்கான் நம்ம ஒரு ஸ்கில் மாதிரி எதிரடி பேட்டர். அவருக்கு எம்எஸ் யாரு ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி இந்த திமிருத்தனம் நான் இந்த மாதிரி பயங்கரமான அடின்னு காட்டுறாங்களோ பின்னாடி அவனுக்கெல்லாம் கிடைக்கிறது என்ன அடி. நம்ம ஜெய்ஸ்வால் பேக்ல ஒரு 6 அடிப்பாரு பாருங்க. பட்கமெண்ட்ஸ் ஓவர்ல தான் மெயின் அடிப்பான் அவன் எப்பவுமே. ஸ்டார் ஓவர்ல ஒரு டைம் கொடுத்தான் அடி, போர்டு ஃபர்ஸ்ட் பால் 6 பறகுது ஆஃப் கிரவுண்டு. என்ன பொறுத்த வரையும் ஆஸ்திரேலியாலயே போயிட்டு நம்ம டாமினேட் பண்றோம்னா நம்ம அவங்களோட பெரிய ஆளுங்கிறோம். ஆமா, டே 4க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு 250க்குள்ள அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா வெற்றி நமக்கு தான். நம்ம ஜெய்ஸ்வால் பொறுமை இழந்துட்டார். பொறுமையா இருந்துக்கலாம். ஜெய்ஸ்வால் பொறுமையா இழக்கல. ஆக்சுவலி அது கோலி மேலே ஒரு தப்பு. ஏன் தெரியுமா? நீ கோலி மேல எல்லாம் மிஸ்டேக் கிடையாது. நான் சொல்லிடுறேன் அதோட வார்த்தைக்கு நான் வந்துடுறேன். மேட்ச லைவா பார்த்தேன். அந்த சைடு கோலி கரெக்டா பாத்துட்டான். ஏன்னா பால் அவ்வளவு போர்ஸ்ல நீ அடிச்சுட்டு போற, கைக்கே போகுது பால். நீ அதை விட்டு அந்த டைம்ல ஓடினா திடீர்னு டைரக்ட் அடிச்சு இந்த பேட் கமெண்ட்ஸ் விராட் கோலியோட அவுட். விராட் கோலி அதை பார்த்துதான் சைலண்டாங்க. இல்ல ஜென்ரலா கிரிக்கெட்ல நீ ஸ்ட்ரைக்கரை தான் பார்க்கணும், நீ பாலை பார்க்க கூடாது. நான் ஸ்ட்ரைக்ல இருக்கிறவன் அதுக்கு அந்த கோலி விராட் கோலி பொறுத்த வரையும் அவ்வளவு சீக்கிரம் ஓடி வர மாட்டான். இது உனக்கும் தெரியும். விராட் கோலி ஃபாஸ்டா ஓடுவான்டா, அதுதான் சொல்றேன். விராட் கோலி ஓடி ஃபாஸ்ட் ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட் ஃபாஸ்டா ஓடுவாரு. விராட் கோலி மேல அதுல மிஸ்டேக்கே கிடையாது. ஜெய்ஸ்வால் ஃபாஸ்டா ஓடுவான். ஜெய்ஸ்வால் கால் கொடுக்கல. ஜெய்ஸ்வால் மேல அந்த தப்பு இருக்கு. அவன் கால் கொடுக்கல. இவன் ஸ்ட்ரைக்கரை பார்த்துருக்கணும். இவன் ஃபீல்டரை மட்டுமே பார்த்துருந்தான் கோலி. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீ பால பார்க்க கூடாது. நீ ஸ்ட்ரைக்கர் கால் கொடுக்குறானா இல்லையான்னு தான் நான் ஸ்ட்ரைக்கர் பார்க்கணும்.
சரி இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேக்குறேன், நீ மிடான்லயே இருக்கிற, நான் அடிச்சுட்டு உன் கையிலேயே அடிச்சுட்டு டேய் வாடா முன்னாடிடா வந்துருவாடா, நீ அவுட் ஸ்ட்ரைக்கர் அவன் தான் ஆவான். இல்லடா, நீ ஸ்ட்ரைக்கரை பார்த்துட்டு நீ சொல்லணும். இல்லடா வேணா பால் இங்கே இருக்கு நீ சொல்லியிருக்கணும். நீ அதுவும் உனக்கு கொஞ்சம் சொல்லிட்டா, அந்த 2 ஓவருக்கு முன்னாடி ரன் ரேட் அக்ரெசிவா போயினே இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சுனே இருந்தாங்க ஸ்ட்ரைக்க. அதுலதான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் பம்ப்டப் ஆகி சீக்கிரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்க ஆரம்பிச்சோன்னதான் எஸ்எஸ்வி கையில அடிச்சுட்டு போயிட்டாரு, பேட் கமின்ஸ் கையில. அதுலதான் அவுட்டு. இதுல ஜட்ஜ்மெண்ட் வந்து யாருக்குன்னா ஜெய்ஸ்வால் தான், விராட் கோலி இதெல்லாம் கிடையாது. பட் ஹவு காஸ்ட்லி இன்னைக்கு ரிஷப் பண்ட் அந்த ஸ்டார்டிங் ஸ்பெல்லுல ஒரு பண்ணார் பாத்தீங்களா, எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏப்பா ஃபாலோவன் அவாய்ட் பண்ணிட்டு நீ அடிச்சிருந்தா கூட அதை ஷார்ட்டடா ஒத்துந்துப்பா. நீ ஏன்பா ஃபாலோவன் கூட கை கூட வைக்காம நீ அதுக்குள்ள அதுவும் அந்த இனிஷியல் பேஸ் கூட ஸ்டார்ட் பண்ணல, நீ அதுக்குள்ள நீ அடிச்சிட்ட. இன்னொன்னு பார்த்தியா, ரோஹித் தான் சிங்கிள் டிஜிட்ல அதிகமா அவுட் ஆயிட்டு இருக்காரு, டபுள் டிஜிட் கூட இது பண்ணாம. இதுரா ரோஹித் சர்மா அதிகமா சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகுறது ரோஹித் சர்மா தான். 10 டைம் அவுட் ஆயிருக்கான். அதுக்கு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பும்ரா இருக்கான். மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து பும்ராவை ஃபர்ஸ்ட் இறக்கி விட்டு நீ அவுட் ஆகி எனக்கு முன்னாடி போயிடுறான்னு சொல்லுவானே என்னவோ. பும்ரா வந்து இன்னைக்கும் 0 அவுட் ஆனதுனால அடுத்த டாப் வந்து பும்ரா வந்துருவான். இல்ல அது ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்து ரோஹித் சர்மாவோட பேட் ஃபேஸ் தான் சொல்லுவேன், நீ தவிர்த்து வேற எதுவும் சொல்ல மாட்டேன். ரோஹித் சர்மாக்கு இது ஒரு பேட் டைம், அதை தான் சொல்லுவேன். நான் எல்லாரும் சொல்ற மாதிரி தான், பிளேயர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி தான், ஃபார்ம் இஸ் டெம்பரவரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். அது எப்பவுமே முடிவு பண்றதுதான். ரோஹித் சர்மாக்கு ஏதோ ஒரு இனிஷியல் பேஸ் இது ஓகே, அவனுக்கு இது ஆகுது. நான் வந்து ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான், நான் ரோஹித் சர்மாக்கு நம்மளுக்கு இந்த டிஃபெண்டிங் மோடெல்லாம் செட்டே ஆகாது தலை. இறங்கி போய் சுத்து, முதல்ல 6 பால்ல 4 6 வாங்கினோடனே அவங்க டிஃபென்சிவ் அட்டாக் வருவாங்க, அப்பதான் நம்ம வந்து இது பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு அதுதானா, அடிச்சாதான் அந்த இதுக்கே வருவான். நீ வந்து இன்டென்ட் காட்டு. இவனுக்கு ஆஸ்திரேலியா செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாங்க பாத்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. கவாஜாவும் அந்த சாம் கான்ஸ்டன்ஸ் அவனோட அவன் உள்ள வந்தோம், ஆஸ்திரேலியா டீமே டோட்டலா மாறிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு ஃபயர் பவர் செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, நீ ஒரு பக்கம் யோசிச்சு பாரு. இப்போ வந்து அவனே 60 ரன்ஸ்க்கு எடுத்து போகும்போது உஸ்மான் கவாஜா 21 தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உஸ்மான் கவாஜா செட்டில் ஆக ஆரம்பிச்சது. லபுசைன் கொஞ்சம் இன்னிங்ஸ் ஏத்துன்னு போயிட்டு கூட ஸ்மித் ஐயோ சாமி ஐயோ ஸ்மித் வேற லெவல் நாக்கு. ஆனா ஆகாஷ் தீப் கிட்ட அந்த போல்டு மட்டும் ஏதோ ஆனா ஸ்மித் அதை எனக்கு தெரிஞ்சு வேணுனே விட்ட மாதிரியே ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா பால் ரொம்ப நேரமா பொறுமையா போன மாதிரியே இருந்துச்சு எனக்கு அது பாக்க. ஸ்மித் கொஞ்சம் டயர்டு ஃபுல்லா ஸ்மித்துக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஒரு நல்ல வேலை என்ன பண்ணிருக்குன்னா, இன்னைக்கு ஃபுல்லா இவங்கள பேட்டிங் ஆட வச்சிருக்காங்க, பவுலிங் போட விட்டுக்கிறாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு இடுப்பெல்லாம் புச்சுனுக்கிறாரு. அது எவ்வளவு காஸ்ட்லின்றத 4th இன்னிங்ஸ்ல தான் தெரியும், போடும் போதுதான். அது தெரியுமா, விராட் கோலி தான் நான் ஸ்ட்ரைக்ல இருந்துக்குன்னா அதிகமா ரன் அவுட் அதிகமா பண்ணிருக்கான். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோலாம் இதுவெல்லாம் இருக்காதுண்ணா. இல்ல சொல்றேன். இப்போ விராட் ரன் அவுட் பண்ணிருக்கோம் ஓகே, பட் நம்மளும் ஓடுறதுக்கு முன்னாடி பாக்கணும் பால் யாருகிட்ட இருக்கு. இவனும் பாத்துருக்கணும், அவனும் 2 பேர் மேல தப்பு இருக்கு, யாரு மேலும் சொல்ல முடியாது. விராட் ஓடி இருந்தா விராட் அவுட் ஆயிருப்பான், அவ்வளவுதான். ஆனா ஸ்மித் கூட கமின்ஸ் நின்னான் பாத்தியா, அங்கதான் இல்லன்னா அவனுக்கு வந்து 300K முடிஞ்சிருப்போம். இல்ல ஒரு மேட்ச் அவங்க 250 300K முடிஞ்சிரும். எவனாவது ஒருத்தன் வந்து 100 வந்துடுறதுனால 350 போயிருக்கு. சைலண்டா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுலதான் கேம் இது வச்சு மிச்சல் மாஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்த யாருன்னா அந்த சாம் கான்ஸ்டன்ட் பதில் மிச்சல் மாஸ் மாதிரி ஒரு மிச்சல் மாஸ் தூக்கிட்டு வேற யாருன்னா அந்த மாதிரி ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோ. ஆஸ்திரேலியா செம்ம லுக்கிங் வேணும் அங்க. இப்போ எங்க இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான பவுலர் தேவைப்படுது. ஒரே ஒருத்தன்டா பும்ராடா, எவ்வளவுடா அவனும் பண்ணுவான். சமி மாதிரி ஒரு பவுலிங் தேவைப்படுது இந்தியாவுக்கு. ஒரு பவுலிங் ஐ திங்க் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஃபாஸ்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு தெரிஞ்சு முகேஷ் குமார் ரிசர்வ்ஸ்ல எல்லாம் வச்சிருந்தாங்க. அவரெல்லாம் நீ வந்து விஜய் ஹசாரா டிராஃபிக்கு தூக்கின்னு போய் சரிப்பா நீ வேணா போதும், நீ போ விஜய் ஹசாரா டிராஃபி ஆடு,
பேக் டு இந்தியான்னு அனுப்பிச்சிட்டாங்கன்றத ஒரு பக்கம் மனசு கஷ்டமாகுது. யாஸ் தயால் அத்தனை 2-3 டைம் எத்தனை வந்தாங்க. அந்த பையனையும் வந்து எப்பவுமே அந்த இனிஷியல் பேஸ்ல லெஃப்ட் ஆன் சீமர்ஸ் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவாங்கண்ணா. அதை ட்ரபிள் பண்ண வச்சிருக்கலாம். இல்ல கலீல் அஹ்மதானா நீ வச்சிருந்துக்கணும், அதையும் நீ பண்ணல. ஒரு லெஃப்ட் ஆன் சீமர்ஸே இல்ல இந்தியா கையில. எப்பயுமே அது ட்ராக் ரெக்கார்டு இந்தியா கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்குது. லெஃப்ட் ஆன் சீமர்ஸ் அந்த இனிஷியல் ஸ்பெல் தேவைப்படும்னா. சொல்றேன் நம்மளுடைய ஹர்ஷ்தீப் சிங் இறக்குன்னு வந்திருக்கணும்ன்றேன், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். இனிஷியலா ஸ்விங் தேடி இருப்பாரு, நல்லா கன்சிஸ்டன்டா போட்டிருப்பாரு. அண்ட் எனக்கு ஒண்ணு புரியலண்ணா, விராட் கோலி இருக்கும்போது எதுக்கு நீங்க ஆகாஷ் தீப் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் 30 or 20 மினிட்ஸ் இருக்குது, அந்த டைம்ல ஆகாஷ் தீப் ஏன் சத்தியமா புரியல. அந்த பையனும் மாட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல நீ ரிஷப் பண்ட் அமைச்சிருந்திருக்கணும் இல்லையா? ஜடேஜா கொஞ்சம் நின்னு ஆடி. நீ அந்த டைம்ல விராட் கோலி என்ன பண்ணா, அவன் விக்கெட்டை காப்பாத்துறதுக்கு பதில் ஆகாஷ் தீப்போட விக்கெட்டை காப்பாத்த போய் கரெக்டா மாட்டிக்கணும். வேலையே அது பேட்ஸ்மேனை காப்பாத்துற வேலை தான். இவன் என்னன்னா பவுலரை இவன் காப்பாத்திட்டு இருக்கான். அது தேவையில்லாத இது. எங்க அடிக்க மாட்டேன்றாங்க, பவுலர் தான் அடிச்சுன்னு இருக்காங்க இப்போதைக்கு. அது என்ன கரெக்ட் தான்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எடுத்துக்கோ, இங்கே ஸ்கோர் போர்டு பாத்துக்க. ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், விராட் கோலி ஓகே நல்ல ஸ்டார்ட் தான். ஆனா ரோஹித் இது விராட் கோலில சம ஸ்டார்ட். அடுத்த 3 இன்னிங்ஸ் இருக்கு இந்தியாவோட மேட்ச். இன்னும் நம்ம ஆளுங்க யாரும் அதிகமா சோபிக்கல. நம்ம நிதிஷ் ரெட்டி, கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் இவங்க 3 பேர் தவிர சிறந்த ஆட்டத்தை யாரும் வெளிப்படுத்தல. ரிஷப் பண்ட் தான் பெருசா எல்லாரும் மலை மாதிரி நம்பிருந்தாங்க. அவன் ஏன் டீம்ல இருக்கான்ற மாதிரி எல்லாரும் யோசிக்க வச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆமா, இப்ப வேற விக்கெட் கீப்பரை நீ தேட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துச்சு. அவன் 10 மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச் தான் அடிக்கிறான் ரிஷப் பண்ட். ஏன் இப்படி பண்றான்னு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஸ்கேம் பண்ணுகிறான் ரிஷப் பண்ட். என்ன பொறுத்த வரையும் சாப்பாடு 3 பேரை தூக்கிடணுங்க. ஜெய்ஸ்வால் இருக்கட்டும், எல்லாம் யங் பிளேயரா இருக்குங்க இந்தியால. ஜெய்ஸ்வாலுக்கு ஓப்பனிங் நல்ல இது. கேஎல் ராகுல் இருக்கான். கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால ஓப்பனிங் விட்டுருங்க, ஏன் பண்றான். ஆனா ஒன் டவுனுக்கு தான் இப்ப ஆள் இல்ல. எடுத்துட்டு வாங்க. ருத்ராஜ் கேக்வாட் இருக்காரு, இந்த சஞ்சு சாம்சன் இருக்காரு, யாராவது எடுத்துவாங்க. அவன் T20 காட்டு காட்டுறான். அப்படி இதுலயும் ஒரு 50 பாலுக்கு 100 ரன் போட்டோம். ஐ திங்க் சஃப்ராஸ் கான் ட்ரை பண்ணலாம் அந்த நம்பர் 3. அவரும் நியூசிலாந்து மேட்ச்ல கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்க. அவன் நல்லா தான் ஆடினா, இன்னும் சான்ஸ் கொடுக்கலாம் என்ன பொறுத்த வரையும் சஃப்ராஸ் கானுக்கு. அவன் லாஸ்ட் அந்த 4 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 0-0-0 தான் சஃப்ராஸ் கான். பட் நல்ல பிளேயர், 2 டைம் 150 அடிச்சிருக்கான். அவனுக்கு இன்னும் நிறைய சான்ஸ் கொடுக்கணும். ஜோ ரூட் இதுக்கு முன்னாடி இருந்தான். ஜோ ரூட்டும் ஸ்மித்தும் ஈக்குவலா இருந்தானுங்க. 10 அடிச்சிருந்தான். இப்ப 1 அடிச்சு இப்ப மோஸ்டா டாப்ல அவன் தான் இருக்கான். இந்தியாவோட பிளேயர்ஸ்க்கு எல்லாம் பட்டத்திடணும். இப்போதைக்கு அதுதான் ப்ராப்ளம். எல்லாம் நல்ல பிளேயர் தான், எல்லாம் துருப்பிடிச்சு போயிட்டாங்க. 2024 இது என்னது அந்த T20 வேர்ல்டு கப் அடிச்சதுல இருந்து கொஞ்சம் எல்லாரும் ரெஸ்ட் கிடைச்சதுனால எல்லாம் துரும்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பட்டத்திடணும். ரோஹித் சர்மாக்கு பட்டத்தை தீரணும். ரோஹித் சர்மா பொறுத்தவரையும் ஐசிசி ஈவெண்ட்ஸ் இருந்தா மட்டும் விடுங்க, நாங்க ஷார்ப்பா வருவோம். மத்த மேட்ச்ல எல்லாம் என்னால ஓட முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம், ரோஹித் சர்மா மத்த மேட்ச் எல்லாம் உட்கார வச்சிரு. என்ன பொறுத்தவரையும் பும்ராவை கேப்டனா போட்டு ரோஹித் சர்மா ரெஸ்ட் எடுக்கலாம் தாராளமா. இப்ப ஐசிசி சாம்பியன் டிராஃபி வருது, ரோஹித் சர்மா தான் கேப்டனா வர போறான். அவன் ஓப்பனிங்லயே அடிப்பான்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமா, ஓடி எல்லாம் பொழப்பான். அதெல்லாம் வந்துட்டா டெஸ்ட் விட்டுட்டீங்க. சாம்பியன் ரோஹித் சர்மா பிடிக்க முடியாது. தலைவன் வேற லெவல் தான். ஒயிட் பால் நீ கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ரோஹித் சர்மா இந்த கிரிட்டிசிசம்க்கெல்லாம் டெஃபினட்டா 4th இன்னிங்ஸ்ல ஒரு பெரிய நாக் கொடுக்க போறான். ஹோல் இந்தியா வில் பி சே நீ ரிட்டையர்மெண்ட் கொடுன்ட்டு. ஆனா நான் நிஜமா சொல்றேன், ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கிளாஸ் பிளேயர் டெஃபினட்டா டீம் இந்தியா எதிர்பார்க்கும். எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்ப நேத்துல இருந்து நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆகுறது என்னன்னா, ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க, எதுக்கு கேப்டன்சில இருந்து ரிமூவ் ஆக சொல்லுங்க, பூம்ரா கொடுக்குறேன்ட்டு. 6 months பிஃபோர் இதே எல்லா வாயில தான் ரோஹித் சர்மா எவ்வளவு பெரிய கேப்டன், என்ன மாதிரி அச்சீவ் பண்ணிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா நான் டெஃபினட்டா சொல்றேன், 4th இன்னிங்ஸ் டீம் இந்தியா கம்பேக் பண்ணுதுன்னா அது ரோஹித் சர்மா கையில தான் இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் இது ராங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, நான் மறுபடியும் அதே மாதிரிதான் அவுட் ஆகுவான்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவுட் ஆவாரு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்து, அதாவது நார்மல் இந்த மாதிரி மேட்ச்ல எல்லாம் ரோஹித் சர்மா அவுட் தான் ஆகுவார்.
அவருக்கு அடிக்கணும்னு இருக்கு. ஆனா பட் ஏதோ ஒண்ணு எல்பிடபிள்யூ இல்ல கேட்ச் கொடுக்கறது இல்ல போல்ட் ஆகுறது, இந்த 3த்துல டக்குன்னு ஏதோ ஒண்ணு வித்தின் ஒரு 5 ஓவருக்குள்ளேயே போயிரும். ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் ஆகுறாரு. ஆமா. ஆக்சுவலி நீங்க ரோஹித் இந்த சர்மா ஒன் டவுன் வந்திருக்கலாமோ எனக்கு தோணுச்சு அப்பவே. ஒன் டவுன் நான் ப்ரிவியூலயே சொன்னேன் ரோஹித் சர்மா கேன் ஓபன் தான் பண்ண போறாரு. ஸ்டேஜ் தான். மெய்யே ஆ. இது வந்து டெஸ்ட் மேட்ச், நிறைய ஓவர் இருக்கிறதுனால டார்கெட் எல்லாம் உனக்கு எதுவுமே கிடையாது. பட் ஒன் டே அப்படி இல்ல, T20 அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் என்ன மேட்ச், ஃபர்ஸ்ட் 10 ஓவர் அது என்னது, பிளேல பவர் பிளே அடிக்கிறது தான். பவர் ஹிட்டரு. நான் பவர் பிளேல தான் ஆடுவேன். இதுலயும் ஒரு 10 ஓவர் பவர் பிளேன்னு வையே, கரெக்ட் தான். நான் அடிச்சுதான் முடிவாரு. ஒரு பவர் பிளே வைங்கப்பா ஒரு 20 ஓவருக்கு. என்ன பொறுத்தவரையும் அடுத்த இன்னிங்ஸ்ல யாரு மறுபடியும் நல்லா ஆடுவாங்கன்னா KL ராகுல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். KL ராகுல், ஜெய்ஸ்வால், நிதிஷ், இந்த வாஷிங்டன், இவங்க 4 பேர் மறுபடியும் இந்தியாவுக்காக நிக்குவாங்க. சரி, ஜடேஜா, விராட் கோலியே ஒரு 70% நம்பலாம் அடுத்த மேட்ச்ல. நான் என்ன பொறுத்தவரை ரோஹித் சர்மா அவர் மறுபடியும் வந்த புதுசுல ஒரு 10-20 ரன்னுக்குள்ள அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. பாப்போம். சரி அருணா, அவருக்கு பவர் பிளே வேணுங்க, நல்லா ஆடணும்னா ஒரு ஸ்டார்ட் வேணும். சரி அருணா, இந்த இன்னிங்ஸ் பத்தி சொல்றா. நிதிஷ் சத்தியமா நான் இந்த இன்னிங்ஸ் யாரெல்லாம் அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அந்த 99 அப்போ சிராஜ் ஒரு ஸ்ட்ரோக் வச்சாருனா ஓல் ஸ்டேடியமே கிட்டத்தட்ட 90,000 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்படியே ஒரு கிளாப்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சிராஜ் அந்த ஸ்ட்ரோக் சத்தியமா நான் சிராஜ் அவன் டிஃபெண்ட் பண்ணுவாரு. இது மாதிரிதான் ஒரு முறை சென்னையில அஸ்வினுக்கு ஒரு முறை பண்ணாரு. அஸ்வினுக்கு பண்ணி இங்கிலாந்து அகைன்ஸ்டா ஆடும்போது போன் பேசும்போது சொன்னேன், அவன் நான் பும்ரா நிப்பான்னா. நான் சொன்னேன், டே பும்ரா மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா சிராஜ் நிப்பான்டா. அதே மாதிரி கரெக்டா சிராஜ் சூப்பரா நின்னு கொடுத்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு இன்னொரு பக்கம் ஒரு வருத்தம் என்ன இருந்துச்சுன்னா, வாஷிங்டன் சுந்தர் அந்த ஒரு இது அவுட் ஆயிருக்க வேணாம். ஒரு பக்கம் அவனும் கொஞ்சம் ஒரு லாங் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோ, டெஃபினட்டா 2 பேரும் செஞ்சுரி போட்ட அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, போய் வீர் தான் வீறி இருப்பாங்க. அதை நான் எதிர்பார்த்தேன். பட் நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல ஒரு கேம், நான் செம கேம். ஒரு ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட்ல டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும் போது ஒரு மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் வந்து நான் வந்து உனக்கு காப்பாத்தும் போது தேங்க்ஸ் டு சல்யூட் NKR. சத்தியமா நல்ல ஒரு அப்கமிங் டேலண்ட், ஃபியூச்சர் இந்தியா. ஜெய்ஸ்வாலும் இது யாரு நிதிஷ்குமார் ரெட்டி டாப்ல இருக்காங்க. இப்போ டாப் ஸ்கோரர்ல நிதிஷ் இருக்கா. ஆஸ்திரேலியா ஆளுங்களே அந்த அளவுக்கு டாப் ஸ்கோர்ல டிராவிஸ் ஹெட் தவிர வேற யாரும். டிராவிஸ் ஹெட் அவன் 400 டிராவிஸ் ஹெட், அதுல டிராவிஸ் ஹெட் இது கிடையாது. பட் வாஷி நிதிஷ் செம்ம பார்ட்னர்ஷிப். இன்னைக்கு மார்னிங் நான் ஜடேஜா தான் இப்படி போவாரு, வாஷி ஏதோ ஒரு இடத்துல எதிர்பார்த்தேன் நானு. நானும் அதுதான் சம்பவத்தை எதிர்பார்த்தேன். ஆனா இது என்ன ஆச்சுன்னா, நிதிஷ் வாஷி செம்ம பார்ட்னர்ஷிப் தான். ஒரு டைம்ல பேட் கமின்ஸ் என்ன பண்ணாரு, நம்ம வந்து ஷார்ட் பால் ட்ரிக் யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணாரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, உஷாரா விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே ஒரு டிராவிஸ் செட் வந்து பேட் கமின்ஸ் வந்து ரொம்ப இதுவானா கொஞ்சம் கஷ்டம்ட்டு. அண்ட் இன்னொரு திங்க் நானா, இவங்க டீம் இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட போறாங்க நானா. எனக்கு தெரிஞ்சு அந்த 3rd இன்னிங்ஸ் நல்லா பால் நல்லா கிரிப் ஆகி டர்ன் ஆச்சு நேத்தன் லைனுக்கு. இப்பவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிச்சு. மேபி அங்க எங்கன்னா ஒரு சிக்கல் காட்டினாங்கன்னு வச்சுக்க டீம் இந்தியா, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா 2 பேரும் உள்ளக்கிறாங்க. இந்த டாப் ரன் ஸ்கோரர் பாத்தியா? என்னது டாப் ரன் ஸ்கோரர் தெரியுதா? டிராவிஸ் ஹெட் இருக்குனா 409 ரன். 9. அவன் ஜெய்ஸ்வால் தான். ஆனா ஆவரேஜ் 71 வச்சுக்கிறான் நிதிஷ். நிதிஷ்குமாருக்கு சரியான பார்ட்னர்ஷிப் கிடைக்கல எல்லா டெஸ்ட் மேட்ச்லயும். இந்த டாப் ஆர்டர்ல ஜெய்ஸ்வால் டாப்ல, வேற யாருமே இல்ல. அதாவது டிராவிஸ் ஹெட் ஆஸ்திரேலியால இருந்து முழுமையா நீக்கிட்டீங்களா, அவங்க ஒண்ணுமே கிடையாதுன்றதுதான் உண்மையான விஷயம். அவங்க நம்புதில்ல. ஜெய்ஸ்வால் நிதிஷ் மட்டும்தான் எப்பயா அப்பப்போ அடிக்கிறானுங்க, இல்லனா அவ்வளவுதான். நம்ம இதுல ஆக்சுவலா நம்ம ஆஸ்திரேலியா போயிருக்கோம், ஆஸ்திரேலியா நம்ம மண்ணுக்கு வரல. ஆமா, நம்ம மண்ணுல எல்லாம் போட்டலாம் தானா, நிஜமா சொல்ல போனா 2-3 ஸ்பின்னர் ஆடி இருப்பாங்க. நாம அங்க போயிட்டு அவங்கள டாமினேட் பண்ணிருக்கோம். இது அவங்க நம்ம இடத்துக்கு வந்தாங்கன்னா இல்ல, இது நான் ஒத்துக்க மாட்டேன். டாமினேட்லாம் நம்ம இன்னும் பண்ணல, ஓகேவா? இப்போதைக்கு அவங்க
டாமினேட்ல இப்போ 474 ரன் அடிச்சுட்டு அவங்க நினைச்சு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தா 250க்குள்ள அவுட் அவுட் பண்ணிருக்கலாம். இதே நம்ம அந்த ரேஞ்சில இருந்தா நாம அவங்களை 250ல ஆல் அவுட் பண்ணிருப்போம். இதே நம்ம இந்தியால நீ 474 அடிச்சு டீம் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் குத்துனா ஃபாலோவோட குத்துருப்பானுங்க. அதே எல்லாம் பண்ணிருப்பாங்க. நிதிஷ்லாம் வேற லெவல்ல அடிச்சான். நிதிஷ் எல்லாரையும் அடிச்சான். மெயினா அடிச்சதே ஸ்டார்க்கையும் கமின்ஸையும் தான் போட்டு பொழந்தான். இவங்க 2 பேரும் தான் அடிச்சான். அவங்க தான் டாப் கிளாஸ் பவுலர்ஸ். சின்ன பையனுக்கு பர்த்டே வேற இன்னைக்கு. ஜெய்ஸ்வால் ஹேப்பி பர்த்டே ஜெய்ஸ்வால். இந்த கில்ல தூக்கிட்டு ஒன் டேல தூக்கணும். இந்த சாம்பியன் டிராஃபிக்கு T20 கூட இறக்கணும்ன்றேன் என்ன பொறுத்த வரைக்கும். கில்லு வந்து ரொம்ப நாளா ஸ்கேம் பண்ணுகிறான். அவனை இவங்க எல்லாம் ரொம்ப ஸ்கேம் மட்டும் தான் பண்றாங்க. டேய் பாகிஸ்தான் கேம் உள்ள வராதுன்னு சொல்றா. சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் சேர்த்து சொல்றா. சவுத் ஆப்பிரிக்கா could not stopping டெஃபினட்டா முடியாதுண்ணா. சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சாவே க்ளோஸ். சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டாப் பண்ணல. இல்ல சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டாப்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானா என்ன பொறுத்த வரைக்கும். சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா ஷோரா குவாலிஃபை. இந்த மேட்ச் ஜெயிச்சாவே அவங்க ஷோரா குவாலிஃபை. சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆகுது அது கன்ஃபார்ம். இப்போ ஆஸ்திரேலியாவா இந்தியான்றதுதான் மெயின். இந்தியாவுக்கு இருக்கிறது ஒரே ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் 3 மேட்ச் இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் இருக்கு. அதுவும் ஆஸ்திரேலியா யாரு கூட ஆட போறாங்க? ஸ்ரீலங்கா கூட. அது ஸ்பின்னிங் ட்ராக் எங்க ஸ்ரீலங்கால. அப்போ ஸ்ரீலங்கா வின் பண்ணிடுவாங்கன்றியா? ஆமா, ஏன்னா ஜெயசூர்யா வந்து நேரம் வேற லெவல்ல பண்ணி வச்சிருப்பாரு பிச்சு. தீக்ஷனா விட்டு நோண்டிடுவாரு. நீ சொல்ற கரெக்ட். ரெட் பால்ல வந்து வேண்டர்சனும் துனித் வெலாலகேல் அது பிளஸ் கமிந்து மெண்டிஸ் அந்த ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் லெக் ஸ்பின்னர் போறாரு. அண்ட் பட்டன் நிசாங்கா ஒரு எச்பி அந்த சம்ம பேட்ஸ்மேன் எக்ஸ்க்ளூசிவ் பேட்ஸ்மேன் ஆடுங்கறான். பதும் நிசாங்கா ஒரு டைம் நம்ம சிராஜ போட்டு நிசாங்கா குஸ்தால் மெண்டிஸ் மஹிந்த மெண்டிஸ்னு ஒரு 2 மெண்டிஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கிட்ட தோத்தா மட்டும் இந்தியா வந்து உங்களோட ஃபைனல் பிரெடிக்ஷன்ஸ் நான் யாருன்னா ஜெயிப்பா இந்த டெஸ்ட் சீரிஸ்? எந்த டிராவல போகுது ஃபைனல் பிரெடிக்ஷன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் யார் வின் பண்றாங்களோ அவங்க தான். இந்த மேட்ச் டிரால தான். எனக்கு ஏதோ ஒன்னு தோணுதுனா இந்தியா டெஃபினட்டா வின் பண்ண போறாங்க. போன மேட்ச் 54 ஓவருக்கு 275 மலக்குறுகிடாம தான் இந்தியா அடிச்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஆனா இந்த மேட்ச் இல்லடா அவனுங்க ஏன் தெரியுமா? இந்தியா கிட்ட ஒரு மைனஸ் என்னன்னா அந்த 160 180 அடிக்கிறதுக்கே நம்ம பாலுங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அந்த மழை வந்து பால் எங்கன்னா கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிச்சுன்னா மாட்டி இருந்திருப்பானுங்க அந்த மேட்ச். இந்தியாவோட பிரச்சனையே தான் ஸ்டார்டிங்லயே விக்கெட் விடுறாங்க. என்ன பொறுத்தவரையும் ராகுலையும் ஜெய்ஸ்வாலையும் ஓப்பனிங் விட்டா விக்கெட் போகாது. சரி ஓகே முடிச்சுக்கலாமா? ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.